ஜெயின் ஆஸ்ட்ரோ வழங்கும் முழுக்க முழுக்க மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட மூலிகை தூப பவுடர், தீபம் ஆயில், தூப கப் சாம்பிராணி அமேசான் மற்றும் பிளிப்கார்ட்டில் இப்போது விற்பனையில். மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். துஷ்ட சக்திகளை விரட்டி அடித்து நன்மை பயக்கும் ஜெயின் ஆஸ்ட்ரோ. புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092547007. லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்ஷியல் வில்லா, ஸ்ரீபெரும்புதூரில் 68 லட்சம் முதல். தொடர்புக்கு 7200434445. ஈவன் ஜட்மெண்ட் வந்துட்டதுக்கு அப்புறமாகட்டும் இது கொலையா தற்கொலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு திரும்ப 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 கேள்வி கேட்கப்பட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கட்டும். நீதிமன்றம் அந்த கைது செய்யப்பட்ட ஹேம்நாத் அப்படின்றவங்களை விடுதலை பண்ணிட்டாங்க. அப்படி நீதிமன்றம் என்ன சொல்லுது? அவர் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லுதா, அல்லது இது வந்து தற்கொலை தான் அப்படின்னு சொல்லுதா? கண்டிப்பா. ஏன்னா இப்போ போயிட்டு ஒருத்தவங்களை கத்தியால் எடுத்து குத்துறதுக்கும் திரும்ப திரும்ப மன உளைச்சல் கொடுத்து நீ செத்துருன்னு சொல்லி அவங்களை சாகடிக்கிறதும் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுவும் குற்றமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா இன்னைய வரைக்கும் அவங்க அம்மாவோட குரல் என்ன வந்துட்டு இருக்கு, விஜய் அவர்களோட குரல், என் பொண்ணு செத்ததுக்கு ரீசன் அந்த பர்சன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. இன்னொன்று அவரோட ஃப்ரெண்டும் உள்ள ஒருத்தர் வந்தார். எல்லாருமே வந்து சொன்ன விஷயம் என்ன இருக்குன்னா, அவருக்கு வந்துட்டு நிறைய பெரிய ஆட்களோட சம்பந்தங்கள் இருக்கு. விஜய் சித்ரா அவர்களை சில அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து தவறாக அழைத்தாங்க, அந்த மன உளைச்சல் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்லாம் வந்து பேசப்பட்டுச்சு. இவரு குற்றவாளியே இல்லைன்னு சொல்லல, இவரு குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு பேஸ்ல தான் இங்க ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கூட தான் நம்ம உரையாடலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். சின்னத்திரை நடிகை சித்ரா அவர்கள் 2020 தற்கொலை செய்து கொண்டாங்க. அது பெரிய வழக்காக பார்க்கப்பட்டுச்சு. கணவராக மாற போகிற ஹேம்நாத் அவர்களோட காவல்துறை கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சமீபத்தில் விடுதலை பண்ணிட்டாங்க. இப்பொழுது சில தினங்களுக்கு முன்பாக அவருடைய அந்த சித்ரா அவங்களுடைய தந்தை அவங்களுடைய துணியால் தற்கொலை செய்து கொண்டு இறந்திருக்காங்க. இது ஒரு மாதிரி மர்மமான மரணம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதுக்கு காரணம் ஒருத்தவங்க பின்னாடி இருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. அதனால தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன கேஸ் இது, என்ன நடக்குது? ஓகே, இப்போ கேஸஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிசம்பர் 2020 ஆரம்பித்த ஒரு விஷயம். எப்போ நடக்கும், நீதி கிடைக்குமா, நியாயம் கிடைக்குமா, இது ஏன் வந்து எல்லாராலையும் பெருசாக எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னா, இது எப்படின்னா ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டாங்க. இப்போ சினி இண்டஸ்ட்ரியிலாக இருக்கட்டும், ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம சில்க் சுமிதா அவர்களாகட்டும், ஷோபா அவர்களாகட்டும், இன்னைக்கு விஜய் சித்ரா வரைக்கும் நிறைய தற்கொலைகள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் நடந்துட்டு தான் இருக்குது. அது வந்து உங்களுக்கு பெரிய ஸ்க்ரீனாக இருக்கட்டும், இல்லை சின்ன ஸ்க்ரீனாக இருக்கட்டும், நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நடந்த ஒரு விஷயத்துக்கு இது வரைக்கும் ப்ராப்பரான முறையில் ஜஸ்டிஸ் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இது பார்க்கப்பட்டது. அட்லீஸ்ட் இவங்க ஒரு தற்கொலையிலையாவது அந்த விஷயம் கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, ஸ்டில் நமக்கு இன்னைய வரைக்குமே கூட சொல்லலாம், ஈவன் ஜட்மெண்ட் வந்துட்டதுக்கு அப்புறமாகட்டும் இது கொலையா தற்கொலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு திரும்ப 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 கேள்வி கேட்கப்பட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கட்டும். நீதிமன்றம் அந்த கைது செய்யப்பட்ட ஹேம்நாத் அப்படின்றவங்களை விடுதலை பண்ணிட்டாங்க. அப்படி நீதிமன்றம் என்ன சொல்லுது? அவர் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லுதா, அல்லது இது வந்து தற்கொலை தான் அப்படின்னு சொல்லுதா? கண்டிப்பா. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு இது வந்து இப்போ டிசம்பர் 9 வந்து அவங்க இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ஒரு 6 நாட்கள் கழித்து டிசம்பர் 15 அவர் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அரெஸ்ட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் பெயிலாம் மூவ் பண்ணி கிடைக்கல. பிப்ரவரி மாதம் 2021 தான் அவருக்கு பெயில் கிடைக்குது. அதாவது பொன்னேரி சப் ஜெயிலில் வச்சிருக்காங்க. இதெல்லாம் ப்ராசஸ் முடிஞ்சு கேஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரையல் போகிறாங்க. இதுக்கு கேஸோட ப்ராசஸ் எப்படி போச்சு அப்படின்னா, இதில் ஏன் அவரோட அப்பாவுக்கு இவ்வளோ மன உளைச்சல் அப்படின்னு கேட்டோன்னா, நீங்கள் இப்போ நம்ம பேசும்போது தெரியும், ஒரு கேஸ் ப்ரொசீடிங்ஸும் அவரால் என்னென்ன முடியுமோ அவர் எல்லாமே இந்த இடத்துல பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருமே ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஷியல், காமராஜ். ஆமாம், ரிட்டையர்ட். ஏன்னா அவருக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா வெளியேருந்து ஒரு காமன் பர்சன், ஒரு லேமேன் இந்த கேஸை பார்க்கறதுக்கும் உள்ளவே ஒரு போலீஸ்மேன் அவரோட குடும்பத்தில் தான் மகள் அப்படின்னும் போது என்னென்ன பண்ணலாம், நம்ம பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ஹேம்நாத் அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டு பெயிலில் விடுதலை செய்யப்பட்டதுக்கப்புறம் அவர் வந்து ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணுறாரு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்ணுறப்ப என்ன கேட்குறாரு அப்படின்னா, என் மேலே குற்றம் சாட்டியிருக்க ஒரு விஷயம் ப்ரைமா ஃபேஸே கிடையாது. ப்ரைமா ஃபேஸேனா எதுவுமே வந்துட்டு என்னது ஒரு பேஸ்லெஸ் ஒரு குற்றச்சாட்டுகள் எதுவுமே ஹேம்நாத் சொல்கிறார், எதுவுமே இல்லை. அதனால தயவு செஞ்சு இந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஸோ ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எஃப்ஐஆர் எல்லாம் குவாஷ் பண்ண முடியாது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் ட்ரையலில் போய் ஃபேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு திருவள்ளூர் மகிழா நீதிமன்றத்துக்கு வந்து இந்த கேஸ் வந்து இனிஷியேட் ஆகுது. இது இப்படியே போயிட்டுருக்கும்போது 2022 என்ன ஆகுதுன்னா, 2 வருஷம் தாண்டியாச்சு. ஆகும்போது அவரோட தந்தை திரும்ப என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடுறாரு. என்னென்ன பெட்டிஷன் போடுறாரு அப்படின்னா, இவ்வளோ நாள் டிலே ஆகிட்டே இருக்குது இந்த கேஸ் வந்து ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்குது. அதனால் திருவள்ளூர் நீதிமன்றத்துலேருந்து ஹைகோர்ட் இருக்கு இல்லை, கேம்பஸ்குள்ளே இருக்க செஷன் கோர்ட்,
அதுக்குள்ளே இந்த கேஸை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப ஒரு பெட்டிஷன் போடுறாரு ஹைகோர்ட்டில். அதுக்கும் ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜூரிஸ்டிக்ஷனல் இஷ்யூ வரும். ஏன்னா இது நடந்தது வந்து நசரத்துப்பேட்டை ஒரு விடுதியில் ஐ மீன் ஒரு ஹோட்டலில் நடக்குது இந்த விஷயம். அதோட ஜூரிஸ்டிக்ஷன் எஸ்ஓசி சீன் ஆஃப் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் எது வருதுன்னா அந்த லிமிட் தான் வருது. அது எங்கே வருதுன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் தான் வருது. ஸோ அதனால் மாற்ற முடியாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பீடு டிஸ்போசலுக்கான ஆர்டர் இது மூலியமாக கொடுக்குறோம். விச் மீன்ஸ் 6 மாதத்துக்குள்ளே இந்த கேஸை விசாரித்து இதுக்கான சொல்யூஷன் என்ன ஜட்மெண்ட் என்ன வரணும்னு சொல்லி அவங்க அந்த பெட்டிஷனை வந்து முடிச்சு வச்சிடறாங்க ஹைகோர்ட்டில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கேஸ் ஸ்பீடாக நகரும் போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 67 விட்னஸ் உள்ள இன்க்ளூட் பண்ணப்படுறாங்க. 67 சாட்சிகள். அதில் 56 பேர் விசாரிக்கப்படுறாங்க. 56 மிச்ச பேர் வரல. 56 பேர் விசாரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இதில் போட்ட செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 செக்ஷன்ஸ் போடுறாங்க. 498A தென் 306 2 செக்ஷன். ஒன்று வந்து க்ரூயாலிட்டி, 2 வந்து அபேட்மெண்ட் டு சூசைட். அதாவது ஒருத்தவங்க வந்து தற்கொலைக்கு தூண்டுற ஒரு விஷயம். ஏன்னா அதுவுமே பனிஷ்மெண்ட் தான். இப்போ நம்ம போயிட்டு ஒருத்தவங்களை கத்தியால் எடுத்து குத்துறதுக்கும் திரும்ப மன உளைச்சல் கொடுத்து நீ செத்துருன்னு சொல்லி அவங்களை சாகடிக்கிறதும் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுவும் குற்றமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா இங்க க்ரூயாலிட்டிக்கு பனிஷ்மெண்ட் வந்து 3 வருஷம். அது வந்து உங்களுக்கு 3 வருஷம் அப்படிங்கிறது ஒரு 5 வருஷம் அது மேலே போனால் நான் பெயிலபிள் ஆகும். இன்னொன்று அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் விமன் எதுவாக இருந்தாலும் நான் பெயிலபிள் தான். இன்னொரு செக்ஷன் அபேட்மெண்ட் டு சூசைட் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆர் லைஃப் அந்த மாதிரி வரைக்கும் அங்கே போகலாம் நமக்கு. ஸோ இது இப்படியே பார்க்கப்பட்டுச்சு. இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், இவ்வளோ கடுமையான செக்ஷன் போட்டு அவர் எப்படி விடுதலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே எல்லாருக்குமே நமக்கு கேள்விகளாக வரும். இது என்ன இப்போ வந்து எப்படின்னா உங்களுக்கு ஜட்மெண்ட் வந்து 2 விதமாக வரலாம். ஒன்று என்ன வரலாம் அப்படின்னா, ஒன்று நல்லா நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும், ஒரு லா பெர்ஸ்பெக்டிவ் வந்துச்சு அப்படின்னா என்ன கேஸாக இருந்தாலும் எவிடன்ஸ் மேட்டர்ஸ். என்ன எவிடன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு தீர்ப்பு வரப்போகுது. ஒன்று என்ன செக்ஷன் வேணா போட்டுக்கலாம், ப்ரிலிமினரி எஃப்ஐஆர் என்ன வேணா பண்ணலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எதை வச்சு இந்த எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்பெக்ட் மூலியமாக தான். இப்போ நம்ம சொன்ன மாதிரி December 9 இந்த விஷயம் நடக்குது. 6 நாட்கள் கழிச்சு 15ஆம் தேதி தான் அவர் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அதுவும் எப்போ அரெஸ்ட் பண்ணப்படுறாரு அப்படின்னா சித்ரா அவங்க தந்தை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஸ்டேஷனில். ஏன்னா இன்னைய வரைக்கும் அவங்க அம்மாவோட குரல் என்ன வந்துட்டு இருக்கு, விஜய் அவர்களோட குரல், என் பொண்ணு செத்ததுக்கு ரீசன் அந்த பர்சன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. இன்னொன்று அவரோட ஃப்ரெண்டும் உள்ள ஒருத்தர் வந்தார். எல்லாருமே வந்து சொன்ன விஷயம் என்ன இருக்குன்னா, அவருக்கு வந்துட்டு நிறைய பெரிய ஆட்களோட சம்பந்தங்கள் இருக்குது, ஸோ நிறைய பின்புலம் இருக்குது, ஸோ வேற யாராவது அரசியல் கட்சிகளோட தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய. ஏன்னா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, ஒரு ட்ரெண்ட்னா ஏதாவது ஒரு கிரைம் நடக்குது அக்யூஸ்டா உடனே அவருக்கு அரசியல் கட்சியோட தொடர்பு இருக்கு, ஏதாவது இருக்கு, அதனால இது நடக்கல போல, அதனால இவர் தப்பிக்கிறாரு போல அப்படிங்கிற ஒரு காமன் குவெஸ்சன் தான் இன்னைக்கு இருந்து. இன்னொரு பேசப்பட்டுச்சு என்னன்னா, விஜய் சித்ரா அவர்களை சில அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து தவறாக அழைத்தாங்க, அந்த மன உளைச்சல் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து பேசப்பட்டுச்சு. ஆமா, அது ஆக்சுவலி அந்த மன உளைச்சலுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் வந்து சொல்லப்படுது. ஆக்சுவலி இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த ரீசன் இருக்கட்டும், இல்ல ஹேமந்த் தரப்புல என்ன சொல்லியிருக்காரு அவர் அப்படின்னா, இப்போ இது எப்படி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் சொல்ற ஸ்டேட்மெண்ட் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அவங்க பேரண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு முரண்பாடு கூட இல்லை. அதே தான் திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சித்ரா அவரை வந்து காதலிச்சதாகவும் அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வீட்டில் ஒரு கட்டத்துக்கு மேலே, அதாவது அவங்க இறந்ததாக சொல்லப்பட்ட December 9 8ஆம் தேதி நைட்டு அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்துட்டு, இல்லை நீ நினைக்கிற மாதிரி ஹேம்நாத் வந்து அவ்வளோ நல்லவர் கிடையாது, குடிகாரன் அந்த மாதிரி சொன்னதாகவும் அது மூலியமாக தான் அவங்களுக்கு சண்டை வந்து இந்த குற்றம் வந்து நடந்ததாக ஒரு விஷயம். பட் ஹேம்நாத் தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இது வந்து நிறைய பேர் இப்போ நம்ம சொன்ன மாதிரி நிறைய பெரிய ஆட்கள் வந்து அவங்கள ஒரு சில விஷயத்துக்கு கூப்பிட்டதாகவும் முடியலன்னும் போது அவங்க தான் இந்த கொலைக்கு பின்னாடி இருக்காங்க, இது வந்து நான் செய்யலை, கொலையோ தற்கொலையோ மேபி தற்கொலையோ தூண்டியிருக்காங்க அவங்க தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே பார்க்கப்படுது. எல்லாமே போய் கோர்ட் ஏன் இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அந்த விசாரிச்சாங்க இல்லையா, கிட்டத்தட்ட வந்து 67 பேர் உள்ள கொண்டு வந்து 56 பேர் விசாரிச்சதில் மெயினாக எங்கே ட்ராபேக் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விட்னஸ் அங்கே வந்து முன்னுக்கு பிறனான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்கிறோம், எஃப்ஐஆர் போடுறோம், சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விட்னஸ் இருக்காங்க இல்லையா எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க. அதாவது அவங்க என்ன பார்த்தாங்க, என்னென்ன சொன்னாங்கன்னு ஸ்டேட்மெண்ட் எடுத்து அவங்ககிட்ட சிக்னேச்சர் வாங்கி இதெல்லாம் கம்ப்ளை பண்ணி தான் சார்ஜ் ஷீட்டாக கோர்ட்டுக்கு போகும். கோர்ட்டுக்கு போய் அவங்க அந்த கூண்டு ஏறும்போது அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே வார்த்தைகள் தான் கோர்ட்லேயும் வரணும். அதையும் தாண்டி அங்கே ஆர்கியூமெண்ட் கிராஸ்ன்னு 2 இருக்குது. கிராஸில் இப்போ அவங்களை ஏற்றி நிற்க வச்சு ஆப்போசிட் அட்வொகேட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சித்ராவோட இதில் ஹேம்நாத்தோட அட்வொகேட் அவங்களை கேள்வி கேட்கும் போது அங்கேயும் அவங்க என்ன சொன்னாங்களோ அதே விஷயத்தை தான் சொல்லணும். அங்கே ஏதாவது மாற்றி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது நிற்காது. அதுதான் இந்த கேஸ்லேயும் நடந்திருக்கு. இதை தான் ஜட்ஜும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜட்மெண்ட்டில். ஓகே, இப்போ மேல்முறையீடு போச்சா இந்த வழக்கு, அல்லது திருவள்ளூர் கோர்ட்டில் மகிழா கோர்ட்லேயே முடிஞ்சிருச்சு அந்த வழக்கு? இல்லை, இது ஆக்சுவலி என்னன்னா, இப்போ ஜட்ஜஸ் என்ன இது ஜட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்கன்னா பெனிஃபிட் ஆஃப் டவுட்டில் கொடுத்துருக்காங்க. என்ன பெனிஃபிட் ஆஃப் டவுட்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, முன்னுக்கு பிறனான ஸ்டேட்மெண்ட் 1. 2வது என்ன அப்படின்னா, இவர் குற்றவாளியே இல்லைன்னு சொல்லலை, இவர் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு பேஸில் தான் இங்கே ஜட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அவர் அப்பா என்ன பண்ணியிருக்காரு திரும்ப அப்படின்னா, இதை வச்சு ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்காரு. அப்பீல் பெட்டிஷனும் ஃபைல் பண்ண பட்டாச்சு இந்த இடத்துல. பட் அதையும் தாண்டி இப்போ அவர் இறந்தது
ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணியிருக்காங்க. அப்பீல் பண்ணியிருக்காங்க. அந்த சூழல்ல தான் அவங்களுடைய தந்தை மரணம். ஆமா. மரணம் நடந்திருக்கு. ஆமா. ஓகே ஓகே. என்ன காரணமா இருக்கும்? நிறைய மன உளைச்சல்ன்றாங்க. அதான் அப்பீல் போயிருக்கல, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ல. அதுக்குள்ள என்ன மன உளைச்சல்? யாருன்னா மன உளைச்சல் ஏற்படுத்தினாங்களா இல்லது எப்படி நடந்திருக்கும்? என்ன புரியுது. நடந்திருக்கும்? ஏன்னா இப்போ அவங்க வீட்லயே ஆகட்டும், இப்போ அவங்க சைடு ஆகட்டும், நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அவங்க ஒய்ஃப் ஆகட்டும், சித்ராவோட அம்மாவாகட்டும், எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, இந்த ஜட்மெண்ட் வந்த நாள்லேருந்து அவர் சாப்பாடுல சரியா தூங்கல, எதுவுமே பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ வெளியேருந்து காமனாக பார்க்குற நமக்கே எல்லாருக்கும் அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கும்போது, அவர் அவ்வளோ ப்ரொசீஜர்ஸை வந்து அவர் இது பண்ணியிருக்காரு. ஏன்னா டே 1லேருந்து இப்போ நம்ம கோர்ட் ப்ரொசீஜரை இவ்வளோ பார்த்தோம், இது எல்லாமே பண்ணியிருக்காரு. அப்புறம் அவர் இன்னொரு குற்றச்சாட்டையும் எழுப்பினார். என்ன எழுப்பினார் அப்படின்னா, அவங்க இறந்துட்டதா ஹேம்நாத்தோட ரவிச்சந்திரன் அவங்க அப்பா கிட்ட சொல்லி, அவங்க அப்பா தான் சித்ராவோட அப்பா அம்மாக்கே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க அந்த இடத்துக்கு, அந்த ஹோட்டலுக்கு அவங்க விரைந்து போன உடனே இவங்களை உள்ள அலோவ் பண்ணலை. என்ன ரீசன் சொல்லி அலோவ் பண்ணலன்னா, நாங்கள் வந்து உள்ள அந்த சைபர் இதுலேருந்து வந்து இதெல்லாம் எவிடன்சஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 3 மாதம் வரைக்கும் அந்த அறையை பார்க்கறதுக்கு அவங்கள அலோவ் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறமும் நமக்கு ஒரு பெரிய வைரல் வீடியோ வந்துச்சு. என்னன்னா, அவங்க போயிட்டு அந்த ஃபேனை வச்சு நிறைய சொல்லியிருந்தாரு. இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும்போது எப்படி பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். இது எல்லாம் தாண்டி இந்த கேஸ் வந்து சூசைட் தான் ப்ரூவ் ஆனதுக்கு ஒரு பெரிய விஷயம் ஆட்டாப்சி ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அதுலேயும் சந்தேகங்கள் என்ன வந்ததுன்னா, கன்னத்தில் கீறல் இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கும் டாக்டர்ஸ் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா, ஒருத்தவங்க அவங்களே துடிச்சு போகிறப்ப அவங்க கையாலே அந்த வலி தாங்காமல் நகத்தால் கீறி இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு மெடிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் தான் மெயின் கான்செப்டே. அவங்கெல்லாம் எப்படி வந்துருவாங்கன்னா, எக்ஸ்பர்ட் விட்னஸ்க்குள்ளே வந்துருவாங்க. அவங்களையும் கிராஸ் பண்ணுவாங்க. எல்லாம் பண்ண போய் தான் கேள்வி கேட்பாங்களா? கண்டிப்பா நீதிமன்றம் கூப்பிடுவாங்க. சம்மன் ப்ராப்பரா அனுப்பி நீதிமன்றம் கூப்பிடுவாங்க. நம்ம இப்போ எவிடன்ஸ் சொன்ன மாதிரி பிரைமரி, செகண்டரி, சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அப்படின்னா அங்கே என்னென்னலாம் கலெக்ட் பண்ணி எதெல்லாம் ஃபாரன்சிக் அனுப்பப்பட்டதோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்சஸில் வந்துடும். இவங்க எல்லாருமே எக்ஸ்பர்ட் விட்னஸில் வந்துருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டீமாக இருக்கட்டும், அவங்க எக்ஸ்பர்ட் விட்னஸ். அதே மாதிரி டாக்டர், அட்டாப்சி பண்ண டாக்டர் ஆகட்டும், அவங்க எக்ஸ்பர்ட் விட்னஸ். இந்த மாதிரி யாரெல்லாம் கேஸுக்கு சம்மந்தப்பட்டு அந்த கேஸுக்கு ஒரு முக்கியமான திருப்பத்தை அந்த விஷயம் ஏற்படுத்த போதோ அவங்க எல்லாருமே எக்ஸ்பர்ட்டில் வந்துருவாங்க. ப்ராப்பராக கோர்ட்லேருந்து அவங்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவங்கள கோர்ட்டு கூட்டிகிட்டு வந்து அவங்க சொல்கிற பதிலேருந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் வேறு இருக்கும். ஈஸியாலாம் விட்டுற மாட்டாங்க. அவங்கள ஆப்போசிட் அட்வொகேட் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பண்ணி தான் ஒரு கேஸ்க்கு வந்து ஜட்மெண்ட்ஸ் வந்துட்டு கொண்டு வரப்படும். ஓகே. அவங்களுடைய அப்பா மரணம் அடைஞ்சிருக்காரு. அவர் வந்து காமன் மேனாக இருந்தாலும் ஒரு முன்னாள் காவல்துறையில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் இது போல நிறைய கேஸை வந்து பார்த்துருப்பாரு இல்லைங்களா? அப்படி இருக்கும்பொழுதும் ஒரு மன உளைச்சல் ஏற்படுது, இறக்குறாரு, தற்கொலை பண்ணிக்கிறாரு அப்படின்னா சம்திங் ஏதோ ராங்கா இருக்குன்னு மக்களுக்கு ஒரு டவுட் வரும்ல. ஆமா, இதை நீங்க சொன்ன மாதிரி 2 விதமா பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு அவ்வளோ தைரியமா இருக்க மனுஷனை சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னும் போது அதுக்குள்ள இருக்க லூப் ஹோல்ஸ் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் மேபி. ஏன்னா இவ்வளோ எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. இவ்வளோ இருந்தும் ஒரு போலீஸ் அஃபிஷியலாக அவருக்கே நிறைய இடத்துல அவரே அந்த இடத்துல நீதி வாங்கி கொடுத்துருப்பார். கண்டிப்பாக இவ்வளோ எவிடன்சஸ் இருந்தும் ஏன் இந்த விஷயம் மாற்றப்பட்டது, ஏன் என் பொண்ணுக்கு நீதி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த இடத்துல என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஜட்மெண்ட்டையோ இதையோ நம்ம தப்பு சொல்கிற இதில் கிடையாது. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே ஃபைனலாக எங்கே நடந்ததுன்னா எவிடன்ஸ் ப்ராப்பராக இல்லை, அவ்வளோதான். அந்த ஒரு விஷயத்தில் தான் எல்லாத்தையும் பார்க்கப்பட்டு ஜட்மெண்ட் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான விஷயம் அப்பீல். ஏன்னா இன்றைக்கி கேசஸ் நிறைய டர்ன் ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா, லோவர் கோர்ட்டில் வந்து ஒருத்தவங்களை கன்விக்ட்னு சொல்லி ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் அக்விட்டல் ஆனவங்களும் இருக்காங்க. இங்கே வந்து அக்விட்டல் ஆகி அங்கே போய்ட்டு கன்விக்ட் ஆனவங்களும் இருக்காங்க. இது எல்லாமே என்னென்னா, அந்த கேஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, என்ன மாதிரி ரிப்போர்ட்ஸ் கொடுக்கப்படுது, என்ன மாதிரி சார்ஜ் ஷீட் ஆக போகுது, அது கோர்ட்லேருந்து எப்படி நிரூபிக்கப்படுது. மெயினாக இங்கே நிரூபிக்கிற விஷயம் நான் சொன்ன பெனிஃபிட் ஆஃப் டவுட் அதுதான். இருக்கா, நீ இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணு, ஓகே ப்ரூவ் பண்ணால் நீ அக்விட்டல், இல்லை எல்லாமே கரெக்டாக இருந்து ப்ரூவ் பண்ணப்பட்டால் ஆப்வியஸாக இவருக்கும் அங்கே கிடச்சிருக்க தான் போகுது தண்டனை. மேல்முறையீடு போயிருக்காரு அவங்க அப்பா, அந்த சூழலில் தான் மரணம் அடைந்திருக்காரு. இப்பொழுது மேல்முறையீடு போயிருக்காங்க இல்லையா, இதை வந்து தொடர்ந்து யாராவது நடத்தணுமா அல்லது நீதிமன்றம் பார்த்துக்குமா, எப்படி? இல்லை கண்டிப்பாக தொடர்ந்து யாராவது நடத்துகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஒன்று சொல்லுவோம், ஒரு பர்சன் டிசீஸ்ட் ஆகிட்டாங்கனாலே அவங்களோட ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அதோட முடிஞ்சதுன்னு நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாக இப்போ வந்துட்டு அவரோட ஒய்ஃபோ, அதாவது சித்ராவோட அம்மாவோ இல்லை அவங்க சார்ந்து வேற யாராவது கண்டிப்பாக அந்த கேஸை நடத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கோர்ட்டுக்கு நடத்தலைன்னா அந்த மேல்முறையீடு ஒன்றும் செல்லாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு உயிரோடே இல்லை ஒரு பர்சன், அவர் தொடுத்த ஒரு வழக்கு. அப்போ அது வந்து உங்களுக்கு எப்படி ஆகிடும், ஒரு இன்வெசிபிள் நேச்சர் தான் அந்த இடத்துல ஆக போகுது. யாருமே இல்லாத ஒருத்தர் யார் வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுப்பா உங்களுக்கு இந்த இடத்துல? யாருமே ரெப்ரசன்டேஷன் எடுத்து அந்த மாதிரிலாம் நீதிமன்றம் இது உங்களுக்கு சூமோட்டோன்றதை தாண்டி இது எப்படின்னா ரொம்ப இப்போ நம்ம ரெண்டு விஷயம் பேசணும். என்னன்னா, ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் தான் தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் ஒரு மீடியா வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் தான் சூமோட்டோ ஆகும். ஏன்னா இப்போ ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா சிட்டி இஷ்யூவில் சூமோட்டோ எடுத்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு பெரிய ஒரு அதிர்வலைவை ஏற்படுத்துச்சு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அண்ணா நகர் இஷ்யூ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது, அதுலேயும் சூமோட்டோ வந்திருக்காங்க. ஆர்ஜி கேர் விஷயம் சூமோட்டோ வந்திருக்காங்க. அது எல்லாமே ஒரு காமன் பர்சனால ஒரு விமனுக்கு இழைக்கப்படுற தண்டனை. பட் அட் எண்ட் ஆஃப் த டே விஜய் சித்ரா கேஸ் எப்படி ஆகுதுன்னா பர்சனல்ன்ற மாதிரி வந்துருச்சுல்ல உங்களுக்கு. ஒரு பப்ளிக் ரிலேட்டடோ ஒரு வன்கொடுமையாக அவங்களுக்கு நடக்கல. சூசைட் பண்ணியிருக்காங்க, முன்னாடி நமக்கு நிறைய சஸ்பெக்ட் இருந்தது கொலையா தற்கொலையானு. பட் ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் அது இப்போ தற்கொலைன்றது இன்னைய டேட் வரைக்கும் அது ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அப்பீல் எப்படி ஆக போகுதுன்னு நமக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்க கேஸில் சூமோட்டோ கண்டிப்பாக வர சான்சஸ் இல்லை. ஓகே.
அப்போ வந்து யாருன்னா ஒரு ஆள் நடத்தி ஆகணும். கண்டிப்பாக அப்பீலை நடத்தி தான் ஆகணும். உங்களுக்கு எப்படி இந்த ப்ரொசீடிங்ஸ் போச்சோ அதே மாதிரி அப்பீல் ப்ரொசீடிங்ஸும் அவங்க நடத்தி தான் ஆகணும். கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக தற்கொலை எதற்குமே தீர்வாகாது கண்டிப்பா. அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோ மூலியமாக சொல்ல விரும்புகிறோம். ரொம்ப நன்றி. நன்றி. இந்த வாரத்துல 7 நாள், இந்த 7 நாள் 7 கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும்? ஏன்னா ஒரு கிழமையை போய் பெருசா பேசுறோமா அப்படின்னா, நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் இந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சிருந்தவங்க நம்முடைய மக்கள். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.